உண்மையிலே ஒன்றை நான் படித்தேன். உண்மையிலேயே என்னுடைய மனம் எங்கோ பறந்து சென்றது. மரங்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்து பேசியதாம். ஏ மனிதர்களே, நாங்கள் இன்னொரு சிலுவை செய்வதற்கு மரத்தை தருகிறோம், நீங்கள் இன்னொரு இயேசுவை தர முடியுமா? என்ன அழகான சிந்தனை சார், என்ன அருமையான சிந்தனை. செய்த பாவங்களை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம், நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு ஒருத்தன் எழுதியிருந்தான். நிறைய உள்வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வரி ஒரு சொல் கூட நம்ம உள்ள ஆட்சி பண்ணும். இன்னும் மனிதனுக்கு பக்குவத்தை எது தரும்னா, நாம தனிமையிலே உட்கார்ந்து ஆழ்ந்து படிக்கிற ஒரு புத்தகத்தினுடைய அம்சம் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும். நாம நினைக்கிறோம், நான் யார் தெரியுமா? இங்க ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உலகத்துக்கு தருகிற இடம் கருவறையும் வகுப்பறையும் தான். இந்த கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்குமானால் அவன் வாழ்க்கையில எல்லா பெருமைகளையும் அவனால் அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்குதா அந்த நிலைமை பாருங்க. அந்த காலத்தில் ஒரு குழந்தை போய் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர ஆசிரமத்துக்கு குருநாதர் கேட்கிறார், தம்பி நீ யார்? அந்த பையன் என்ன சொன்னான் பதில் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா. என்ன கேள்வி, என்ன பதில்? நீ யார்? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இப்போ 6ஆம் கிளாஸ் வந்து சேர பையனா வாத்தியார் கேட்குறார், நீ யாரா? அவன் ஒரு ஆளை கூட்டின்னு வந்துக்கிறான். நான் யாருன்னு கேட்குறாரு, சாரு சொல்கிறா. இப்போ இவன் யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கான். சரி, கால மாற்றங்கள் எவ்வளோ ஆகி போச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சிரமம். சரி, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பாதகமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற தனித்துவத்தை எது தரும் தெரியுமா? நூல்களை நீங்க ஆழ்ந்து படித்து உள்வாங்கினால் அது தரும். எப்படிப்பட்ட மேதைகள்லாம் எப்படி, நான் நன்மையில ஒன்று படிச்சு பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போனேன். உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். தெரிந்த செய்தியாக நினைவுபடுத்துறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. சாயந்தரமாக ஒரு 6 மணி இருக்கும். ரேடியோவில் ஒரு செய்தி வருது, இனிமேல் அரசு வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் சாதாரணமாக வேலைக்கு வந்தவங்க கூட 5வது வரைக்கும் படிச்சு இருக்கணும் அப்படின்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. முதலமைச்சர் கையொப்பமிட்டு வந்துடுதுன்னு. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குகிற எம்எல்ஏ ஹாஸ்டல்ல மூக்கையா தேவர், பெருமைக்குரிய மூக்கையா தேவர் என்ற எம்எல்ஏ உட்கார்ந்துங்கிறார். அவர் பக்கத்தில் மண்ணாங்கட்டி என்ற கடைநிலை ஊழியர் அங்கே அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார். 2 பேர் இந்த செய்தியை வாசிக்கிறத கேட்குறாங்க. கடைநிலை ஊழியர் மண்ணாங்கட்டி கண் கலங்கிட்டார். ஐயோ, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலையே, இந்த ஜீவா வரப்போகுது, வந்தா என் பொழப்பு போயிடுச்சுன்னா எனக்கு 6 பிள்ளைங்கய்யா, நான் எதை நம்பி வாழறது? நீங்கள் தான் எம்எல்ஏவாகிறீங்களா, நீங்களாவது முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறீங்களா சாமி, நீங்களாவது எனக்கு சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் தேடி கொடுன்னு மூக்கையா தேவர் எம்எல்ஏவை கேட்குறாரு அந்த மண்ணாங்கட்டி. இவருடைய கஷ்டம் அவருக்கு தாங்க முடியல. மூக்கையா தேவர் ஐயா சொன்னாங்க, பொறுமையாக இரு. செக்ரட்டரியேட்டில் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கினார், யாரும் எல்லாம் போயிருப்பான், யாரோ ஒருத்தன் எடுப்பான். அப்போ சொல்லுவோம் இந்த செய்தியை, நாமளும் சொல்லிட்டோன்ற திருப்தி அவனுக்கு வரட்டும்னு சொல்லிவிட்டு ஃபோனை ரிங்க பண்ணி செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்கிறான்ட்டார். என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு நான் மண்ணாங்கட்டி. படிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா, யாருக்கு அதில் ஓட்டன்னு சொல்கிறான்னு சொல்லிவிட்டார். அதே மாதிரி ஃபோன் பண்ணி இவன் கையில் கொடுத்துட்டார். மண்ணாங்கட்டி பேசுகிறார். ஹலோ, நான் தான் மண்ணாங்கட்டி பேசுகிறேன், கடைநிலை ஊழியர் பேசுகிறேன். இங்கே படிக்காதவங்களாம் முதலமைச்சராக இருக்கிற போது மற்றவங்களாம் படிக்கணும்னு சொல்லி ஜீவா வருது, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மூக்கையா தேவர் கேட்க சொன்னார். இந்த செய்தி கேட்ட உடனே அவர் பயந்துட்டார். இது எங்கடா நான் சொன்னேன்? ஃபோனை வச்சாச்சு. செக்ரட்டரியேட்டில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் கேட்பாங்கன்னு எதிர்வாதத்தில் கேட்டது. எதிர்லேயும் அது ஹலோன்னதுனால இந்த பேச்சே வந்து நடந்தது. 10 நிமிஷத்தில் ஆள் அங்கேருந்து வருது. இங்கே யார் மண்ணாங்கட்டி? மூக்கையா தேவர் யார்? 2 பேரையும் வர சொன்னாங்க.
2 பேரும் பயந்துங்கன்னு உயிரை கையில் பிடிச்சும் போகிறாங்க. யார்? பெருந்தலைவர் காமராஜர் தான் அந்த ஃபோனையே அட்டன் பண்ணிக்கிறாரு. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் எல்லாம் டியூட்டி முடிஞ்சு டைம் ஆகி போச்சுன்னு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சிஎம்மை பார்த்து சிஎம்கிட்டயே அது ஃபோனை அட்டன் பண்ணி ஒரு கடைநிலை ஊழியர் பேசுகிற அந்த வார்த்தை அவர் காதிலேயே கேட்டு எப்படி ஒரு நெருக்கடி இருக்கும் அந்த 2 பேருக்குமே. இவர் தான் சொன்னார்னு அதையும் சொல்லிவிட்டார். அந்த எம்முகே தேவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 2 பேரையும் அப்படி உட்கார வச்சுட்டு பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா? மண்ணாங்கட்டி, என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் தப்பாக போட்டுட்டோம்பா ஜீவோவை, நாளையிலிருந்து அதை மாற்றி இனிமேல் வேலைக்கு வர்றவங்களுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை படிக்கணும்னு மாற்றிடுறோம். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்க்கவில்லை. நம்மை கேட்டவன் சாதாரணமான கடைநிலை ஊழியன் என்று கருதவில்லை. கேட்டது நியாயம் என்று கருதுகிற மனப்பக்குவம் அந்த மகானுக்கு இருந்ததல்ல. இத்தனைக்கும் அவர் வாசிக்காதவர், ஆனால் மக்களை வாசித்தவர், தன் நாட்டை வாசித்தவர். அதனால் தன்னுடைய ஆட்காட்டி விரல் யாரை சுட்டி காட்டுகிறதோ அவர்தான் பிரதமர் நாற்காலியில் உட்கார முடியும் என்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவிலே ஏற்பட்ட போது அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக இருந்த காலத்தில் தன்னுடைய ஆட்காட்டி விரலை அந்த நாற்காலியில் உட்காருகிற வாய்ப்பு தகுதியும் தனக்கு இருந்தாலும் மற்றவர்கள் விரும்பினாலும் அந்த ஆட்காட்டி விரலை அன்னை இந்திரா காந்தியை ஒரு முறை சுட்டி காட்டினார், இன்னொரு முறை லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை சுட்டி காட்டினார். ஒருபோதும் அந்த ஆள்காட்டி விரலை தன் பக்கம் நோக்கி காட்டிக்கொள்ள மறுத்த மா மனிதர் தாயா அந்த கருத்த காந்தி. எவ்வளவு பெரிய பெருமை. நாம இதெல்லாம் உள்வாங்கணும்னா நாமெல்லாம் எந்த மாத்திரையா? எப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர் எப்படி மனிதநேயத்தோடு நடந்திருக்கிறாருன்னு நாம நினைச்சோம்னா அந்த ஈகோ இருக்கும் ஐயா. நமக்கு அந்த ஈகோ போயிடும். பட்டம் பதவி அது எல்லாமே தூக்கி போடும். உண்மையிலே சொல்றேன், பொறுத்திருக்கணும், மனசை பக்குவப்படுத்துது. நீங்க எல்லாம் இருந்து மனம் பக்குவப்படலாம் என்ன சார்? ஆசா நிகழம் துகளா எனவின் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார் அருணகிரிநாதர். இந்த மனம் என்ற ஊஞ்சல் நிறைய பேருக்கு இந்த ஆசையில வலையில மாட்டிக்கிட்டு அகப்படுதே. பக்குவப்படு பக்குவப்படு. ஐயா சொன்னாங்களே, ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் 5 நாள் மகாபாரதம் சொல்ல போனேன். 3 நாள் ஒரு அம்மா, நடுத்தரமான ஒரு அம்மா, மூத்த வயசானவங்களை பவ்யமாக கூட்டின்னு வந்து உட்காந்து கதை கேட்கும். கதை முடிஞ்ச உடனே ஆட்டோவில் கூட்டின்னு போகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த காலத்தில் ஒரு பெண்மணியா. மறுநாள் மனசு கேட்கலை, அந்த அம்மாவை கூப்பிட்டேன். யாருமா? உன் பெத்த தாயா? இல்லையா, எங்கள் மாமியார். இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக கூப்பிட்டாந்து உட்கார வச்சு கதை கேட்டு கூட்டின்னு போகிறேன்னா உன்னை வணங்குறேன் தாயேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசிரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கூட்டியாந்து பார்க்குறேன், நடக்கலைன்னுச்சு. அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போ நான் பேசி ஒரு ஜீவம் போன மாதிரி ஆகிடும்ல. நான் அதோடு அந்த அம்மா பக்கமே திரும்பலை. இப்போ நான் வேறுபட்ட மனிதர்கள், வேடிக்கை மனிதர்கள், மாறுபட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் சார். அப்படித்தான் இருப்பான். இன்னாதம்மா இவ்வுலகம் அதன் இனிமை காண்போர் இயல்புணர்ந்தோர் என்று சங்க காலத்து 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்ம சங்க இலக்கியம் சொல்ற அழகான வரி. நம்ம சுற்றி அப்படிதான் சார் இருப்பான் எல்லா இடங்களும். அதனால தான் நான் ரசிக்கணும், வாழ்க்கையே ரசிக்கணும். அதுக்கு நம்ம இந்த பக்குவத்தை, மனப்பக்குவத்தை அதுதான் தரும். ஆன்மீகத்திலையும் பாருங்களேன், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு சொல்ற அளவுக்கு பக்குவம் வரணும் இல்ல. நெஞ்சகமே கோவில், நிறைவே சுகம்தான், அன்பே மஞ்சனி, பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு மனதையே கோயிலாக்கி கொள்ளுகிற பக்குவம் வரணும்னா அவன் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக மாறணும். எல்லா செய்திகளும் உள்வாங்கி உணரதான். அதான் தான் நான் அருட்பிரகாச வள்ளல் அவருடைய பாட்டை சொன்னேன். நான் வேற, படிக்கிறது வேற இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. பல விஷயங்கள் தெரியுது. அதனால தான் இன்னைக்கும் கேட்குறாங்க, 43 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நேற்று கூட கேட்குறேன், நான் சொன்னேன் நான் புரிஞ்சுதா? என்னங்க வகுப்பறையில் நம்ம கேட்காத வாத்தியார் உண்டா?
புரிஞ்சுதா? 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 தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. அந்த பக்குவம் சாதாரணமானதல்ல. புரிந்து கொண்டு ஒன்றை உள்வாங்குகிற போதுதான் அந்த பக்குவத்தினுடைய எல்லையை நம்மால் தொட முடியும். அதனால தான் சில பேர் கோபப்படுறான், ஆத்திரப்படுறான், வார்த்தைகளை கொட்டுறான். நூல்கள் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கிறது? என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு சார். நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் தாய் கைகையை கூப்பிட்டு ஆழிசூழ் உலகலாம் பரதனையாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் எல்லை வா என்று இயம்பினன் அரசன் என்றால் அடுத்த வினாடியே சட்டம் மாறுது. நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் தவ வேஷத்துல. அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற போது ராமன் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. உனக்கு ஆட்சி இல்லை, காட்டில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அவன் மனம் மாறவும் இல்லை. அன்று அலர்ந்த செந்தாமரையனை வென்றதம்மான்னு கம்பன் எழுதினான். எவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த மாமனிதனுக்கு தந்திருக்கிறது. இந்த பக்குவம் நமக்கு வரணும் சார். பக்குவம் வந்தாதான், பக்குவம் உள்ளவர்களால் தான் வார்த்தைகளை கூட பக்குவமாக சொல்ல முடியும். நம்ம அவமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவமானமே பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறோம். நிறைய பேர் சில வார்த்தைகளை உள்வாங்கி வச்சுக்கிட்டு நன்றல்லது அன்றே மற, அதான சொல்லுது. நல்லதை வச்சுக்கோ, கெட்டது ஏதோ மறந்துரு. ஒன்றை நான் நினைவுபடுத்துறேன், உங்களுக்கு தெரியாதது இல்லைமே. எல்லாம் உங்களுக்கு தெரியாதது நான் ஒன்றும் சொல்லலை, தெரிஞ்சதை நினைவுபடுத்துறேன், அவ்வளவுதான். வாத்து கூட்டம் கூட்டமாகவும் போகும், பார்த்துருப்போம். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். வாத்துகள் போகும்போது எந்த வாத்து கூட்டமாவது மௌனமாக போய்குதா? பேக் 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 பேக்னு எல்லாம் சவுண்டு கொடுத்து போகும். 40 போச்சுன்னா 40 கத்தும். நீங்கள் ஒரு சமயம் நாளைக்கு அந்த மாதிரி பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சுன்னா கண்ணை மூடிங்க, காதையா அப்படியே காதை கவனமாக கேளுங்க. அத்தனை வாத்தும் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். எங்கேயோ ஒரு குட்டைக்கு கூட்டு போனால் அந்த குட்டையில் தண்ணியும் இல்லை, அவ்வளவா சேரும் மதமாக இருக்குது, ஒரு மீன் கூட கிடைக்கல. எதுக்காக 1 மணி நேரமாக அந்த குட்டையில் நம்மளை சுத்த வட்டான், இவன் தான் நம்ம வாத்து வளர்க்குறானா, வாத்து மடையன்னு சொல்லுவாங்களா, அது இவன் தான் போல இருக்குது அப்படின்னு அதுங்களே இன்னுமோ எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் கழுகு என்றைக்காவது குரல் கொடுத்து நாம் கேட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது என்றால் பறவைகள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கூட்டுக்கு போகும். ஆனால் கழுகு மட்டும்தான் எங்கே மழை ஆரம்பிக்கிறதோ அதற்கும் மேலான இடத்தில் பறந்து சென்று தன் பாதையை செப்பனிட்டு கொண்டு தன் பயணத்தை தொடரும். என்றால் அந்த உயரத்தை தொடுகிற சிந்தனை நூல்கள் தான் நமக்கு தரும். அதனால்தான் பேரறிஞர் அண்ணாவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ள நுழைஞ்சு அவங்க எப்ப போறாங்களோ அந்த பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும். சார், அவருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறித்தாகிவிட்டது, நாள் குறித்தாகிவிட்டது, இன்னும் ஒரு நாளை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார். நான் முடிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதற்கு 1 நாள் ஆகும் என்று சொன்னார். என்றால் எப்படிப்பட்ட ஒரு பேரறிஞனை நூல் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. நூல்கள் வளமான நூல்கள் சார். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அதனால தான் மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்றான், யார் யாருக்கு ஜாதி கிடையாது என்பதை பட்டியலிட்டு சொல்லுகிற போது கற்றவருக்கு ஜாதி இல்லைன்னா, பேரழகிக்கு ஜாதி இல்லைன்னா, பணத்துக்கு ஜாதி இல்லைன்னா ஒரு பட்டியலே போடுறான் துரியோதனன். சாதாரணமானதல்ல. அப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது மட்டுமல்ல, அவர் எந்த ஜாதி, என்ன குலம், எந்த கோத்திரம் என்று கூட பார்க்க முடியாத அந்த மாபெரும் மனிதனை அறிஞராக பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த நூல்களால் அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு. என்றால் நிறைய நூல்களை பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, உள்வாங்க சொல்லுங்க. இங்க கூட நான் மேடையில் பார்த்தேன், அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார்கள். அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன். அதிகமான மதிப்புள்ள ஒரு பிள்ளையையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுங்கள். படிப்பாளிக்கு மட்டுமே பரிசா? பண்பாளனை நாம் புறக்கணிக்க கூடாது. பள்ளி வளாகத்தில் சில மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றி வளர்க்கிறானே, அவன்தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று பாருங்கள். உயர பார்ப்பதை விட குனிந்தும் பார்க்க பழகுவோம். அடுத்த ஆண்டு இந்த கரூர் புத்தக திருவிழாவிலே இந்த மாணவன், இந்த மாணவி அந்த பள்ளியினுடைய
சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்கிறாள், தன்னார்வத்தோடு தொண்டு செய்கிறாள் என்று அவர்களுக்காக ஒரு பரிசை கொடுங்கள். ஏனென்றால் படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும். சர் சி.வி. ராமன் அகில இந்திய அளவிலே தன்னுடைய இயற்பியல் பாட ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக இயற்பியல் பாடத்திலே நுண்மான் நுழைவுலம் பெற்ற அறிஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு இன்டர்வியூ நடத்துகிறார். அதில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வந்து போக வேண்டிய செலவு நாங்கள் கொடுக்குறோம்னு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு காலையில் எல்லாம் நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிட்டாங்க. அப்போ பிற்பகல் ஒரு 2 மணிக்கு வாசலில் வந்து பார்க்குறார். வாசலில் வந்து பார்த்தா ஒரு இளைஞர் இருக்கார். தம்பி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. அப்போ போக வேண்டியது தானே, ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லைங்க ஐயா, எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் 50 ரூபா தான், ஆனால் 75 ரூபா கொடுத்துட்டாங்க, மீதி 25 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம், அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போயிடுறேன் ஐயான்னார். சர் சி.வி. ராமன் சொன்னார், யூ ஆர் செலக்டட் இல்லவா? அப்போ இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்ல தெரியவில்லை. சார், இயல்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை. அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர். அப்படின்னா அந்த பக்குவம் ஒன்று படிக்கிற போது தான் சார் நமக்கு நம்ம ஆளுமையை நமக்கு தெரியும். பண்படணும். மனம் பண்படாமல் ஏராளமாக படிச்சு என்ன பிரயோஜனம்? அதுதான் ஐயா பேச போற மிக பிரம்மாண்டமான தலைப்பு. இப்போ மனம் பண்படலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நேர வேற யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகத்தில் 2 உலகத்துக்கு சண்டை நடந்தது, திரேதாயுகத்தில் 2 நாட்டுக்கு சண்டை நடந்தது, துவாபர யுகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தது, கலியுகத்தில் ஒருத்தனுக்குள்ளே சண்டை நடக்குது. வாசல் வரைக்கும் வரான், போகலாமா வேணாமா, அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இடம் கிடைக்குமா கிடைக்காதா, அரை மணி நேரம் பயணத்துக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுங்கிறான் உள்ளுக்குள்ளேயே. சரி நாளைக்கு போய்டும் வீட்டுக்குள்ளே போடுறான். ரொம்ப வருத்தமானது. அதான் கலியுகம், அதான் கலியுகம் சார். ஒரு 2 மாதத்துக்கு முந்தி கோர்ட்டில் ஒரு விசாரணைக்கு வந்தது. ஒரு டைவர்ஸ் கேஸ், விவாகரத்து கேஸு. ஜட்ஜையா சொல்கிறாரு, குற்றவாளி கூண்டில் நிற்கிறோன்னு பார்த்து, டேய் சேர்ந்து வாழுங்கடா, அந்த பாவத்தை ஏன்டா என்கிட்ட விட்றீங்க, 10 வருஷமாக இருந்தீங்களே சேர்ந்து வாழுங்க, முயற்சி பண்ணுங்கன்னார். நானே எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு முடியல. எஜமா நீ பிரிச்சிரு, நான் ஒரு முடிவோடு தாங்கிறேன். சரி நான் ஜட்ஜ்மெண்ட்டு எழுதுகிறேன் கேளு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை இருந்தார், அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் ஜீவனாசமாக அந்த அம்மாவுக்கு நீ ஒரு பாதி சம்பளத்தில் கொடுக்கணும் அப்படின்னாரு. சார் அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுனே கலகலன்னு சிரிக்கிறான். ஜட்ஜிக்கே இவ கேட்டுட்டு வருத்தப்படுவான்னு நினச்சா இப்படி சிரிக்கிறானே ஏண்டான்னாரு. 10 வருஷமாக முழு சம்பளத்தையும் கொடுத்துங்கிறேன் மஜமா, வர மாதத்துலேருந்து அரை சம்பளமாவது எனக்கு மீறுதேன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் 5 வருஷத்துக்கு முந்தைய நான் கேஸ் போட்டிருப்பேன். ஜட்ஜையாக்கே ஒரு கவலை என்னன்னா, இந்த மாதிரி இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குமா? இப்போ நம்ம பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன், யாருக்குள்ளே என்ன இருக்குது என்ன சிந்தனை இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும்? இன்று ஒரு தகவல் பிரமாதமாக போச்சு, இந்த தமிழ்நாடு முழுவதும் போச்சு இல்லையா? இன்று ஒரு தகவல், எங்கள் ஐயா வணக்கத்திற்குரிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஐயாவர்களோடு நிறைய பயணம் பண்ணுறேன். அவர்களோடு நான் பயணம் பண்ணும்போது அந்த பாக்கியத்தை நான் பெற்றேன். முதலாக நான் யார் கையை பிடிச்சிட்டு மேடைக்கு வந்தேன் தெரியுமா? திருக்குறள் முனுசாமி என்று கேள்விப்படைய மிகப்பெரிய அறிஞர், அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மேடைக்கு வந்தேன். அப்போது அவங்கக்கிட்ட அந்த பக்குவம் பண்பாடெல்லாம் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த பண்பாடு இன்றைக்கி வருகிற பேச்சாளர்களுக்கும் அது தெரியும். இன்றைக்கி வருகிற இளைஞர்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல ஊக்கப்படுத்துகிற ஒரு பேச்சாளர் அண்ணா சிங்காரவேல் இங்கே வந்திருக்கிறார். அரும்புக்குரிய தம்பி புதியகுன் டிவியில் நிறைய கொண்டு வரார். ஆர்கேஜி நெய்யினுடைய பொறுப்பில் பணியாற்றுகிற நம்ம ஆதி வந்திருக்காங்க. நிறைய பிள்ளைகள். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அந்த
அந்த பக்குவத்தை நம்ம நிறைய பெறணும்னா அந்த நூல்கள் தான் சார் நமக்கு வேணும். நிறைய படிக்க சொல்லுங்க பிள்ளைகளை. பாடம் படிக்கிறது என்பது ஒரு அறிவு, அவ்வளவுதான், மார்க் வாங்கலாம். ஆனால் மதிப்பு வாங்கிறதுக்கு நிறைய நூல்களை படிக்கணும். மதிப்பு வாங்கிறதுக்கு நிறைய நூல்களை படிக்கணும் சார். நிறைய நூல்களை படித்து பக்குவப்பட்டவங்களுக்கு தான் சார் மகிழ்ச்சியாக பேச முடியும், அடுத்த மகிழ வைக்கவும் முடியும், அடுத்தவர்களை மகிழ வைக்க முடியும். இன்னும் கூட சொல்றாங்க, 2 படி, அவமானங்களை கூட வெகுமானங்களாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும் தாக்குதலை கூட தாங்குதலாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும் ஏகப்பட்ட நூல்களை உள்வாங்கிய அறிஞனுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய பக்குவம் சார், எவ்வளவு பெரிய பக்குவம். ஆபிரகாம் லிங்கன் தாக்கப்பட்ட போது என்ன சொன்னார்? அவரை தாக்கி பேசிய போறது என்ன பண்ணார் பாராளுமன்றத்தில்? அதற்கு எப்படிப்பட்ட பொறுப்பான பதிலை கொடுத்தார்? என்ப கேலி பண்ணா மிட்டாதாரர்கள் மிராசுதாரர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அங்கே அலங்கரித்துக் கொண்டிருந்த போது, இவர் அதிபராக உட்கார்ந்த போது, உன் தந்தை தைத்துக் கொடுத்த செருப்பு உறுதியாக இருக்கிறது என்று ஏளனம் செய்தார்கள். கோபப்படவில்லை ஆபிரகாம் லிங்கன், அதைவிட என் ஆட்சி உறுதியாக இருக்கும் என்று சொன்னார். இதுதானே அந்த மன வலிமையை எது தந்தது? அதனால்தான் தன்னுடைய மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற போது அந்த இந்த பிரின்சிபாலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார் ஆபிரகாம் லிங்கன். இது வரலாறு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு தோற்கவும் கற்றுக் கொடுங்கள், தோல்வியின் வலி அவனுக்கு தெரிந்தால்தான் வெற்றியின் பெருமை அவனுக்கு புரியும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அப்பா, எப்படிப்பட்ட பெருமை! சாதாரணமானதில்லைங்க நூல்களின் சரித்திரம் என்பது. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் மாதிரி ஒரு பக்குவப்பட்டவர் ஐயாவும் அவங்களும் நம்முடைய பத்மஸ்ரீ தமிழறிஞர் சாலமன் பாப்பே அவர்களும் ஒரு சிகரத்தை தொட்டவர்கள். இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து வந்த பெருமைக்குரியவர்கள். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் ஆங்கனும் பிறந்ததில்லைன்னு சொன்ன மாதிரி இந்த 3 பேரை நாம் சமநிலைப்படுத்தி பார்க்கலாம். அவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர்கள். அந்த மகானோடு நான் ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். அற்புதமான பக்குவம் யா. திருவொற்றியூர் கார்பரண்டத்தில் போய் நானும் அவரும் பேசிட்டு வெளியில் வரோம். அந்த எம்டி வந்து எங்களுக்கு கவர் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு கவரை கொடுத்தார், நான் வாங்கிக்கிட்டு, நீ வாங்கிக்கப்பான்னார். அவருக்கு ஒரு கவரை கொடுத்தாரு, கோவப்பட்டார் சார். நான் கேட்டேன், உடனே இதை வாங்க மாட்டேன் தானே முதல்ல சொன்னேன், இந்த முகவரிக்கு நீ இந்த அரிப்பிடு இந்த பணத்தை அப்படின்னார். நான் கூடவே இருக்கிறேன், ஆவுடைய பொண்ணு கூட இருக்கிறார், 2 பேர் தான். இந்த முகவரிக்கு இந்த பணத்தை அனுப்பிடுன்னார். ஒரு பையன், ஏழை பையனுக்கு கொடுத்துட்டார். வெளியில் வந்தார் சார். நான் சும்மா இருக்க மாட்டேனே, ஏங்கய்யா அந்த ஆள் அனுப்புகிறான்னு தெரியுமா உங்களுக்கு, அனுப்பாத வச்சுக்கிறான்னு தெரியுமான்னு. அது ஏன் சந்தேக புத்தி. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நாமளாக இருந்தால் யோசிப்போம், ஆமாம் எதுக்கும் போய் கவரை வாங்கின்னு வந்துடுவோன்னு. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அனுப்புனா அவன் மனுஷன், அனுப்பலைன்னா இவன் ஏழை. பக்குவப்பட்ட மனிதனுக்கு தான் சார் இந்த வார்த்தை வரும். சாதாரணமாக வந்துருமா? வரவே வராதுங்க. எவ்வளவு பெரிய சிகரத்தை தொட்டமா மனிதர் சார். மடிப்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு. காலையில் 7 மணிக்கு, அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செய்கிறார். காலையில் 7 மணிக்கு ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர். வீட்டுக்குள்ளே போய் 7 மணிக்கு பார்த்துட்டேன், பேசிகிட்டே இருந்தால், தம்பி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நேரமாக போச்சுப்பா, பஸ்ஸு ரயில் தயாராக இருக்கும்பா, அதை விட்டாக்க நேரம் ஆகிடும்னு சொல்லி வான்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அவர் ஏறுற பஸ்ஸில் போய் போகிறதுக்கு நான் ஏற்றி விடுறதுக்காக நான் கிட்ட போகிறேன். ஏற்கனவே பஸ்ஸில் ஏறி உட்காந்து இன்னொரு பஸ்ஸில் இருக்கிறவன் இறங்கி ஓடி வந்து அவரை பார்த்துட்டு, தெய்வமே உன் நிகழ்ச்சினா எனக்கு உயிருன்னா. ஐயா கேட்டார், டெய்லி கேட்பேன்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆரம்பிப்பே, என் கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்துடுவேன்னா. இப்படி ஒரு பாராட்டை அவனாவது சொல்லுவானா? அவன் போன உடனே ஐயா சொல்கிறாரு, ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் பற்றியா தம்பின்னார். சார், கோபத்தை கூட குணமாக்கி கொள்ளுகிறவனுக்கு ஞான நூலாசிரியனாகத்தான் முடியுமே தவிர சாதாரண மனிதனால் அது சாத்தியமாகாது. கோபப்படுவோம் நம்ம. எப்படி சொல்லுவேன், ஏதா சொல்லுவேன்? வாழ்க்கையில் இதெல்லாம் படிக்க தான் சார் நமக்கே ஒரு பக்குவம் வருது. நான்லாம் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன், அன்பாக இருங்க, அதை விட என்ன இருக்குது, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார். அன்புக்கு ஆண்டவனே பிடிபடுவான்னா சாதாரண மனிதன் பிடிபட மாட்டானா? இதெல்லாம் படித்து உள்வாங்கினா தானே நமக்கு தெரியும். அது
அன்புக்கு ஆண்டவனே அடிமைடான்னா நீ இன்னத்துக்கு போய் ஆடம்பரம் உனக்கு. அதனால் அன்புன்ற ஒன்றை காட்டினாலே போதும். இதில் குடும்ப கூட்டத்தில் ஒருத்தருக்கு அதனால தான் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நாம் அச்சடிக்கிற நம்ம முப்பாட்டங்காலத்திலிருந்து அந்த ஒரு திருக்குறளை தான் கல்யாண பத்திரிகையிலே போடுறோம். மற்ற குறளை யாராவது போடுறோமா? கற்க கசரரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன் அந்த பத்திரிகையில் போடுறோம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் அதெல்லாம் எதுவுமே போடுறதில்லை. அன்பும் மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை ஏன் தெரியுமா அந்த குறளை போடுறாங்க? அதை ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன் இந்த குறளை மட்டும் போடுறாங்கன்னார். அப்போ தான் சொன்னேன், அன்புன்னா மனைவிடா, அறம்னா கணவன்டா, பயன் என்பது பண்புள்ள பிள்ளைகள் தான் பயன். ஒரு குடும்பத்தையே படம் பிடிச்சு காட்டுற குறள் என்பதனால்தான் குடும்பத்துக்கு ஏற்ற குறள் அதுதான் பத்திரிகையில் போடுறோம்டான்னு அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஒவ்வொரு குறளையும் ஒரு ஆழம் இருக்குது, அர்த்தம் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். குடும்பம்னா லேசானது இல்லை, அன்பை மையப்படுத்தி தான் குடும்பம். இந்த குடும்ப கூட்டத்தில் நான் சொன்னேன், தீபாவளி வந்தாலும் பண்டிகை, பெரிய பண்டிகை வந்தாலும், விசேஷ நாட்கள் வந்தாலும், பர்த்டே வந்தாலும், நிச்சயதார்த்தம் வந்தாலும் ஒரு புடவை எடுக்கணுமா, துணிமணி எடுக்கணுமா, தனியாக பெண்களை அனுப்பாதீங்கய்யா, நான் எனக்கு தான் பண வசதிக்குதேன்னு 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து நீயே போய் எடுத்துக்கோ, விருப்பமானதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லாத, நீயும் சேர்ந்து போ. ஏன்னா குடும்பம்னா சாதாரணமானது இல்லை. கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து சமைக்கிறவ தான் குடும்ப தலைவி. அது மட்டும் இல்லை, உண்கின்ற கரிகள் தோறும் உண்பவர் தன்னை கண்டால்னு பாவேந்தர் எழுதுவார். இந்த பரஸ்பர அன்பு தாண்டா ஒரு குடும்பத்துக்கே ஆதாரம். அதனால் சேதாரம் இல்லாமல் வாழணும்னா சேர்ந்து போங்கன்னு குடும்ப கூட்டத்தில் பேசுவேன். இதை ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாளே சொல்லிட்டான், நீ இனிமேல் நீ எங்கவும் தனியாக போவாதான், நானும் கூடவே வரேன்னா. அந்தம்மா சொல்லிச்சு, வர்ற தீபாவளிக்கு துணி எடுக்கணும் வாயான்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போயிடுச்சு. போன உடனே இந்த அம்மா அவங்க என்னடா மனாலாக தனியாக பணம் கொடுத்து அனுப்புவோம், அந்த புலவன் கூட்டத்துக்கு போய் கேட்டுட்டு இப்படி புத்தி கட்டு போய் நம்மளையும் கூடவே வந்துட்டானே, மனசுக்குள்ளே நினச்சி இவனை பிரேக் பண்ணணுமே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி நிற்கிறான்ல, அதுவும் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில், யோ நீ இங்கேயே உட்காரு, நீ வந்தீங்கனாக்கா நான் புடவை எடுக்கிறத பார்த்துட்டு நான் புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், பார்டரை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். நீ என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பில்லை பாடும் தேடி கிடப்ப, அந்த பார்த்துட்டு இது வேணாம், இது நல்லா இல்லை, உனக்கு லுக்கா இல்லைன்னு சொல்லிடுவேன். இந்த வேலையே வேணாம் சாமி, என்னை தனியாக விடு, நான் போய் பார்க்குறேன், பார்த்து முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு. பெண்கள் தாய்மார்கள் இங்கே கோச்சிக்கூடாது. உண்மையிலே வந்திருக்கிற தாய்மார்களை நான் வணங்குறேன், ரொம்ப நன்றி கடன் பட்டமா உங்களுக்கு. ஏன்னா சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது வேலேசான விஷயம் இல்லை. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தக திருவிழாவுக்கு வந்துக்கிறீங்களே பார்த்தீங்களா, உண்மையிலே கோயில் திருவிழாவுக்கு பழக்கப்பட்ட சமுதாய புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறதுன்றது பெரிய பெருமை இல்லையா? அதனால் நீங்கள் புடவை எடுக்கிறதே தனியாக அழகு. உண்மையிலே நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டம்மா உள்ளே போவோம், 500 புடவை ரேக்கில் வச்சுருப்போம், ஒவ்வொன்றா எடுக்கணும், அந்த கலர் ரெடி இந்த கலர் ரெடி எல்லாம் கடைசியில் பார்த்தா 1.5 மணி நேரத்தில் அந்த 500 கீழே தான் இருக்கும். அருமையான ஒரு கேள்வி கேட்பா, வேறு இல்லையான்னு கேட்பா. அந்த எடுத்து போட்ட பையன் டென்ஷனாகி என்ன பார்ப்பான், பார்த்துட்டு எப்படா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு அவன் மனசுக்குள்ளே சிரிப்பான். எதுக்கு தெரியுமா, ஏற இருந்தால் கூட நீ எடுக்கவா போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக பார்ப்பான். அந்த ஏன்னா அது ஒரு கலை அது இல்லைங்களா? அதனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இந்த பெஞ்சிலே உட்காரான்னு சொல்லிவிட்டு இவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் போராடி அந்த ஜவுளி கடையை ஒரு அழைச்சிட்டு வெளியில் வந்து திடீர்னு அவன் ஞாபகம் வந்துடுத்து. குழந்தைய அம்மாவுக்கு பெத்த தாய்க்கு ஞாபகம் வந்த மாதிரி கட்டின புருஷனை ஊட்டி எங்கே வச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு 7 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வந்து பெஞ்சில் பார்த்தா அந்த ஆளை காணோம். நின்னுங்கிற செக்யூரிட்டியை பார்த்து கேட்டது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட என் புருஷன் இங்கே உட்கார வச்சு போனேன், அந்த ஆள் எங்கன்னு. அவன் சொன்னான், அடியே என்னை நல்லா நிமிந்து பாடுறேன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, அம்மா ஏன் உனக்கு இந்த கோலம், ஏன் இப்படி நிற்கிற, என்ன விஷயம், சும்மா கத்தாத, என்னை உட்கார வச்சுட்டு போனேன்ல. நான் அந்த செக்யூரிட்டியை பார்த்தேன், அவன் ரொம்ப சோகமாக இருந்தான். என்னடா சோகமாக்குறேன்னு கேட்டேன். அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரம் வரலையாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசனை பண்ணுறேன், கவலையாகுதுன்னா. சரி அந்த டியூட்டி நான் செய்யலாமான்னு கேட்டேன். எவ்வளோ நேரம்னு கேட்டேன். 8 மணி நேரம்னா. நீ 8 மணி நேரத்துக்கு குறைஞ்சி வரப்போகிறதில்லை. அவ்வளோ நேரம் நான் சும்மா உட்காந்துங்கிறத அந்த 8 மணி நேரம் நின்றுங்க இருந்தேன்னா எனக்கு என்ன வருமானம் கொடுப்பேன்னா 400 ரூபா கொடுப்பேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த யூனிஃபார்மை மாற்றி நான் போட்டுக்கின்னு இங்கே தாண்டி நிற்கிறேன், இன்னும் 1 மணி நேரம் தானே அப்படின்னா. அந்த அம்மா ஒரே கண் கலங்கி நிற்குது சார். கண் கலங்கி நின்று அன்னைக்கே சொன்னாங்கய்யா, பொருத்தம் பார்க்குறவன் ஜோசியன்னு சொன்னான், 10 பொருத்தத்தில் உங்கள் 2 பேருக்கும் மன பொருத்தம் தான் 100% இருக்குதுன்னு சொன்னான். உண்மையிலேயே நான் நினச்சி பெருமையாக இருக்குது. எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு வந்தேன்.
அதை நீ கரெக்டாக சம்பாதிச்ச பத்தியா? ஆடாப்பா ஆண்டவா, 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருஷன்னா அவன் மனசுக்குள்ளே வேண்டானா, இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும் பெருமாள். ஏன்னா வாழ்க்கையில் சார் இதெல்லாம் நீங்கள் 1000 நடக்கும், 1000 இருக்கும், எல்லாத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால தான் பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் என்றால் இந்த விட்டு கொடுக்கிற பண்பு நமக்கு எங்கேருந்து வரும்? இலக்கியங்களை நிறைய படிக்கணும். சுனைவா செறிநேர எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலமாத்தன் கள்ளத்தின் உச்சம் சுரமென்ப காதலர் உள்ளம் படர்ந்த நேரின்னா. ஒரு சுனையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குதான், கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது. 2 ஆண்மான் பெண்மான், தண்ணி தாகம் 2த்துக்கும் வந்துட்டுது. பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மான் பாவனை பண்ணுதான் குடிக்கிற மாதிரி, ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மான் பாவனை பண்ணுதான் குடிக்கிற மாதிரி. 2 மான்களை வைத்து மனிதர்களுக்கு ஞான உரையாற்றுகிற இலக்கியங்கள் ஏராளமாக தமிழில் இருக்கிறதையா. யாருக்கு தெரியும் இது? பிள்ளைகள்லாம் எதுக்கு பண்ணுற? 2 மார்க் கேள்வி தான் படிக்கிறோம். 2 மார்க் 4 மார்க் வாங்கல. வாழ்க்கையில் மதிப்பு பெறுவதற்கு நாம் படிக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க. அந்த நூல்களை படித்து குறிப்பெடுக்க சொல்லுங்க. குறிப்பெடுத்து அந்த சுவையான சம்பவத்தை எடுத்து சொல்லுங்க. காதால கேளுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோமே சார். எல்லாம் சீரியலில் போய் அம்மா தாய்மார்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் தாம்மா குழந்தைகள் அத்தனை ஞான வளர்ச்சிக்கு நீங்கள் தாம்மா காரணமாக இருக்கணும். நீங்கள் தாம்மா தென்னாப்பிரிக்காவில் படிக்கிற போது கூட வேலை படிக்கிற இளைஞர்கள் மது அருந்து மாமிசம் சாப்பிடுன்னு போராடிய போது கூட என் தாய்க்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து விலக மாட்டேன்னு அந்த இளைஞன் சொன்னானே, உங்கள் அம்மா ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க, சரிடா எங்க கூட சேர்ந்து கம்பெனி கூடுறான்னாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இல்லடா, எங்க அம்மா என் இதயத்தில் இருக்கிறாள் என்று அதை மறுத்தானே. அவர் தானே உலக உத்தமர் காந்தியடிகள், அண்ணல் காந்தியடிகள் என்று உலகமே பாராட்டுகிற அளவிற்கு அந்த பண்பாடை விதைத்தது யார்? நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும், நல்ல நம்பிக்கை விளையும், நல்ல மனிதத்துவம் விளையும், மனித நேயம் விளையும் என்றால் மனித நேயம் பணத்தை நோக்கி ஓடுகிற நாடாக இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது. 5 ரூபா நோட்டில் இருந்த 2000 ரூபா நோட்டு வரைக்கும் பாருங்க ஐயா, வரிசையாக வைங்க. எல்லா நோட்லையும் காந்தி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. எந்த மாற்றமும் கிடையாது சார். 5 ரூபா நோட்லையும் அதான் சிரிக்கிறாரு, 50 ரூபா நோட்லையும் அதே சிரிப்பு தான், அதே முகபாவனை தான். எல்லா நோட்டுகளிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார். மனிதன் மட்டும்தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். ஏன்னா 100 ரூபாய் வந்தால் ஒரு சிரிப்பு, 500 ரூபாய் வந்தால் சிரிப்புன்னு மாறுகிறது என்று சொன்னால் அந்த மனதை போதும் என்ற நிறைவை தருகிறது. புத்தகங்களின் ஞான உரைதான் தரும் என்றால், இன்னும் சொல்ல போனால் 100 ஆண்டுகளை இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தாலும் நமக்கு அருள்பாலிக்கிறவர் என்று ஒரு உண்மையான அந்த ஞான சொரூபமாக விளங்கிய காஞ்சி மகா பெரியவரை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை சொல்வது வழக்கம். இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை நடத்தினால் அது ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும் என்று ஞான நூல்களும் நமக்கு அறிவுறுத்துவதனாலே மனிதனுக்கு உடல் தேவைகளுக்கு புறத் தேவைகளுக்கு வசதிகளை பெற்றுத் தருகிற கல்வியை விட அவனுக்கு வாழ்க்கையை கற்றுத் தருகிற கல்வி நூலக புத்தகங்களில் நிறைந்து கிடக்கிறது. அந்த நூலகங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிற பழக்கத்தை உருவாக்குவோம். அதிலிருந்து குறிப்பெடுக்கிற பழக்கத்தை உருவாக்குவோம். அதன்படி அவன் ஒரு வார்த்தையாவது நடந்து காட்ட வேண்டும் என்று நாம் விரும்பி நாம் உதாரணமாக அவனுக்கு முன்னுதாரணமாக நடந்து காட்டினால்தான் எதுவும் அது சாத்தியமாகும். ஏன்னா சமீபத்தில் ஒரு வாத்தியார் 6ஆம் கிளாஸ் பையனை பார்த்து ஒன்று கேட்டார், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக போகணும்னு. ஊருகான்ட்டான் சார் அவன். வாத்தியாரே அதிர்ந்து போய் இது எப்படா தெரியும்னார். எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கிட்டு வர சொல்லுவாருன்ட்டான். இந்த மாதிரி சூழ்நிலைகளும் உலகத்தில் நிறைய இருக்குது. நான் இல்லாதது ஒன்றும் சொல்லலை, இருக்கிறத தான் சொல்கிறேன். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, கற்ற பெருமக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு அந்த நூல்களை, ஏன்னா தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பு கூட 10 நிமிடத்தை தள்ளி கொடுங்கள். நான் ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கிறான் என்று பகத்சிங் சொன்ன வரலாறு இந்திய வரலாறு என்று சொன்னால், நல்ல பிள்ளைகளை நடந்து காட்டியவர்களை நினைவுபடுத்துங்கள். நடித்து கொண்டிருக்கிறவனுடைய பின்னால் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்துங்கள். அந்த பொறுப்பு சமூகத்துக்கும் இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, வழிநடத்துகிற ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. ஞான நூல்களை அவன் பெற்று தருவது நிறைய பக்குவப்படுவதற்கு அவன் மனிதனாக
மாறுவதற்கு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க. நல்ல நல்ல கதைகள், ஹரிச்சந்திர புராணம் என்ற ஒரு சின்ன நாடகம்தான் வாழ்நாள் முழுவதும் நான் சத்தியத்தை பேசுவேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வைத்தது ஒரு இளைஞனை என்றால் மிகப்பெரிய மனமாற்றத்தை, மனப்பக்குவத்தை நூல்கள் நமக்கு மனம் என்ற ஒன்றுக்கு சிறகாகினால் அது அந்த ஞான எல்லையை அடையும்.